யார் செய்வா? அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஹெல்த்தியானது எதுவுமே பிடிக்காது, ஆனால் நம்ம ஒரு அம்மாவாக அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்து தான் ஆகணும். இது என்னன்றதை பார்க்கலாம். இதோ என் பொண்ணுக்காக இந்த ஹார்ட்டு. அவளுக்கு எது எது பிடிக்காதோ அதெல்லாம் வச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாக்லேட் ரெடி பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இது. ஸோ இந்த சாக்லேட்டில் பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பிஸ்தா, ஃப்ளாக் சீட்ஸு, சியா சீட்ஸு, வால்நட்டு, பாதாம். ஸோ இது எல்லாத்தையுமே நார்மலாக கொஞ்சோண்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிவிட்டேன். இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சாச்சு. இதில் என்ன அப்படின்னா இந்த சாக்லேட் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ ரோஸ்ட் பண்ணி அந்த மிக்ஸில் அரைச்சிட்டு அது கூட நான் டேட்ஸு அண்ட் ஸ்வீட்காக பிளாக் டேட்ஸு அண்ட் டார்க் சாக்லேட் இதையுமே ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். இதை ஏன் போட்டேன், இந்த பிளாக் கரண்ட் ஏன் போட்டேன்னா அவளுக்கு இது சுத்தமாக பிடிக்காது, அதனால் அதையும் போட்டேன். எல்லாத்தையும் போட்டு அரைச்சோன்னா இப்படி பவுடர் மாதிரி வரும். அதை நம்ம இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேலையோ இல்லைனா சாக்லேட் மோல்டுலேயும் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சோன்னா நார்மலாக அது செட் ஆகிடும். செட் ஆனோடனே அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் 1 மந்த் கூட ஸ்டோர் பண்ணலாம். பட் ஆனால் நான் எப்பயுமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால அப்பப்போ பண்ணுவேன். இப்போ இந்த ஹெல்தி வெர்ஷன் சாக்லேட் பைட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். டயட் இருக்கவங்க சாப்பிட்லாம், கிட்ஸ் சாப்பிட்லாம், எல்லாருமே சாப்பிட்லாம். உங்களுக்கும் வேணால் தொன்மை பண்டத்தில் ஆர்டர் பண்ணுங்கள். இல்லையா இந்த வீடியோ பார்த்து உங்களால் முடிஞ்சால் உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. பாய். தேங்க்யூ ஆல்.